ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் 15 days is going to be marvelous. வக்கரம் பெற்ற சனி பகவான் 10 பார்க்கும்போது என்ன ஆகுது, உக்கரமாக நீங்க பிரபலமாகறீங்க. புதிய வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய படிப்பு தொடங்கலாம். இப்போ வீடு, நிலம், வாசல் இந்த சமாச்சாரம் எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஜாக்பாட் நம்பர் 2 என்ன 10 பார்த்து வெகு பிரபலமாக்குகிறார், புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தரார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க சார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமா இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை என்ன குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது. 138 நாட்களுக்கு ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்து வரும் 40 நாட்கள் கிரகச்சேர்க்கை என்ன பலன்களை தரப்போகிறது. ஏற்கனவே நமக்கு அஷ்டம குரு வேற, அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். இந்த நிலைமையில வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்குதான் ஒரு ட்விஸ்ட். இந்த 40 நாள்ல என்னமோ தெரியல, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கடவுளை தரணும்னு முடிவு பண்ணிட்டார். என்னடா ஒரு ஹாஃப் இயர்லி ஆயிடுச்சே, ஜூன் ஆயிடுச்சே, இது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணலையே, தனுசு ராசிக்காரன் பாவம் அப்படின்ட்டு 6 8 மறைந்து யாரு, சுக்கிர பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். விபரீத ராஜ யோகம். அப்பா சூப்பரான விஷயம்லாம் தரப்போறாங்க. என்ன யோகம் வரப்போகுது? சில பேர் அதான் நான் சொன்னேன், இப்போது ஏசி சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கேன், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கேன், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வச்சுருக்கேன், சினிமா தேட்டரில் மாலில் கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய மாலில் கடை வச்சுருக்கிறவங்க, அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க போன்றவர்களாம் ரொம்ப நல்ல நேரம், அருமையான நேரம். ஒரு விஷயத்தை அலங்காரம் பண்ணுறவங்க, கடவுள் அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு, அது மாதிரி திருமண வைபோகத்துக்கு இது மாதிரி வாத்தியங்கள் வாசிக்கிறோம், ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கு, மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, A to Z கோஆர்டினேட்டர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க. சார் ஒரு விஷயத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடலாம், அதில் பெரிய மாஸ்டர் ஆயிடலாம். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியலன்னா நீங்கள் என்ன ஆயிடலாம், நீங்கள் லெஜெண்ட் ஆயிடலாம். சும்மா விளையாட்டுக்காக ஒன்று பண்ணுவீங்க, உங்கள் நேரம் வேலை செஞ்சால் என்ன ஆகும், அது பீக்கில் போயிடும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிச்சிருக்கணும், அதான் இதில் இருக்க பெரிய விஷயம். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. 6 மறைவதால் விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. இப்போ இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல அதான் வந்து புத பகவானுடைய வீடு, உங்களுக்கு பாதகாதிபதி வீடு. அங்கே யார் இருக்காரு? 9 சூரிய பகவான் இருக்கிறார். 9 சூரிய பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அவர் அப்பா ஸ்தானத்துக்குரியவர். 7 ஆட்சி பெற்று அமர்க்கும் போது மனைவி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, யாராவது லைட்டாக கொஞ்சம் தீர்த்தவாரியாக இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறந்துடுங்க லைஃப்பை. காரணம் என்னென்னா, லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களே. ராசிநாதன் குரு என்பவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் கல்லீரலின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட வியாதிகளை தருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். சேட்டை பண்ணால் போச்சு. இப்போ 8ஆம் இடத்தில் மறையக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ஒய்ஃப் வேறு ஆட்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை யோகி பாபு சந்தான காமெடி மாதிரி தலையில் ஹெல்மெட்டை மாட்டிட்டு, எங்கே வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், எதையாவது பண்ணி மாட்டிக்காதீங்க. நம்ம ஆட்கள் அப்போ தான் கரெக்டாக என்ன, எங்கே இருக்க, ஐ லவ் யூ, குடிச்சிருக்கியா, அடுத்த மெசேஜ் வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. அது என்னமாடா கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாடா அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்திலே புத பகவான் ஆட்சி பெறும் பொழுது
மனைவி கிட்ட இந்த மாதிரியான வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளால் சண்டைகள் ஏற்படும். லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்கிறார். 2 பேரும் வெரி வெரி கேர்ஃபுல். உடம்பு சரியில்லாமல் போகும். வயிறு, லிவர், ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு ப்ரொமோஷன் தர தயாராக இருக்கிறார். ஒரு நல்ல விஷயம் சொல்லுகிறேன் நண்பர்களே, குரு சனியை பார்க்கிறார். திடீர்னு உங்கள் கதவை தட்டுவாங்க. திடீர்னு உங்கள் செல்ஃபோன் அலரும். எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே இருக்க, என்னடா கம்பெனிக்கு உடனே கிளம்பி வாடா, என்ன 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 எண்ணெய் தேடுறாங்க, எதுக்கு, நம்ம பாஸ் பேப்பரை போட்டார்ல, அப்படியா, அதுக்கு ஏன்டா எண்ணெய் தேடுறீங்க, நீ தானே அடுத்த பாஸ், அப்படியா, நான் தான் அடுத்த டீம் லீடரா. ஆமாம், திடீர்னு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, அடுத்த டீம் லீடராக உங்களுக்கு பதவி கிடைச்சிருச்சு, நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இப்போ தானடா கம்பெனிக்கு சேர்ந்தேன். அது என்னமோ நீங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொன்னான நேரம், ப்ரொமோஷன் வரும் நேரம். சாமர்த்தியமாக பொழைச்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்போது 100க்கு 92 மார்க். தனுசு வந்து நமக்கே தெரியும் சார், அவங்க வெச்ச குறி தப்பாது அப்படின்ற எப்போதுமே ரொம்ப எய்மோட Correct. இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ இந்த 7.5 வந்து பாத சனியில இருக்கிற மாதிரி தானே சார் இருக்கு இல்லை, அவங்க. இப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குரு போய் அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு. சனி வச்சு நம்ம பலனே சொல்ல முடியாது. இன்னைக்கு டேட்டுக்கு இந்த தடவை சொல்லக்கூடிய பலன் எல்லாமே வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் குரு நீங்கள் வந்து ஒரு பலனே டச் பண்ண முடியாது. அதில் சூரியனும் அடுத்த 1.5 மாத காலம் சேர போகிறோம். அப்படின்னா சொன்னால் 1 மாத காலம் கடகத்தில் சூரியன் இருக்க போகிறார். அதில் 15 நாள் மைனஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த 15 நாள் ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் 15 days இஸ் கோயிங் டு பி மாவலஸ். ஏன்னா இவ்வளோ நாளாக சம்பளமே வராது. நானும் போகிறேன், ஒரு 100 ஆடு போகிற மாதிரி நானும் போகிறேன், எனக்கும் சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் எனக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. 5ஆம் தேதி வரக்கூடிய சம்பளம் 25ஆம் தேதி வருது. நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக வேலை நிரந்தரமாக கிடைக்கும். சனி வக்கரமாக இருக்கும்போது சொந்த ஊரில், சொந்த நாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் தெரிஞ்ச இடமா இருக்கும். ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு தான் அங்கே வேலை செஞ்சுருப்பாரு, உங்கள் கலீகாக இருப்பார், உங்களுடைய சபார்டினேட்டாக இருப்பார். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வேலை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், சொந்த ஊரில் ஒரு நிலம் வாங்கணும், அதுக்கு நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணுறேன். ஆனால் இப்போ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பிளான் போடுறோம், அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, இபி கனெக்ஷன் வர மாட்டேங்குது, இல்லை கார்பரேஷனில் டேக்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த 1.5 மாத காலம் இதெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ வீடு, நிலம், வாசல் இந்த சமாச்சாரம் எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அஷ்டமத்தில் சூரியன் குரு கன்ஜங்ஷன் வருவது ஒரு விதத்தில் நல்லதுனாலும் வக்கரத்தில் சனி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கையெழுத்து போடக்கூடாது. இவன் ரொம்ப நல்லவங்க, அதனால் இவங்க எங்கள் வீட்டில் இருக்கட்டும், ஒரு 2 மாதம் இருந்துட்டு ரெடி பண்ணி போவான், இல்லை ரொம்ப நல்லவருங்க, இவருக்கு ஒரு லோன் வாங்கி கொடுக்குறேன், நானே நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறது, சிபாரிசு பண்ணுறது, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவங்களுக்காக நீங்கள் பறிஞ்சு வாங்கி கொடுக்குறது, இதில் மட்டும் மாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அந்த இன்னல்ல இருக்கும். ஓகே, அவ்வளோ ரொம்ப வந்து ஒரு சனி வக்கரமாக மறுபடியும் என்டையர் மீனத்துக்கு வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்போ இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 30 years. சார் அடுத்த 30 years they need to be very காஷியஸாக இருக்கணும். அதனால தான் இந்த டைம் வந்து நம்ம வந்து யாருக்கும் பறிஞ்சு பேசக்கூடாது. ஐயோ பாவமே நல்லவனே, அதனால சொல்லி பணம் வாங்கி கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இந்த இருக்கும். கேரண்டி கையெழுத்து போடுறது போடக்கூடாது, கண்டிப்பாக போடக்கூடாது. இது ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி லாஸ்ட்டில் அங்கே போய் எதாவது பண்ணி விட்டான்னு சிபாரிசு. இந்த மாதிரி விஷயங்கள். அதனால அஷ்டமத்தில் இந்த மாதிரி கன்ஜங்ஷன்னா அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு லெவலில் பார்த்தோம். ஆனால் என்னென்னா எதிர்பாராத விஷயங்களில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆர் அமேசிங். எப்போ நடக்கும்? நீங்கள் உங்களுடைய தொழில், உங்கள் வேலை, உங்களுடைய அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கண்டிப்பாக பெருமை பேசக்கூடாது. அதாவது சிம்பிளாக சொன்னால், நான் வேறு மாதிரி சொன்ன போனேன், நான் மீடியாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அதாவது நம்ம கண்டிப்பாக பெருமையாக ஏதாவது விஷயம் பேசுனீங்கன்னா அடுத்து 4ஆவது நாள் அது அவுட்டு, அவ்வளோதான். என் வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னீங்கன்னா அடுத்த 5ஆவது நாளில் வீட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். சார் அந்த அளவுக்கு இம்பாக்ட். சனி வக்கரமாக இருக்கும்போது ஜம்பம் பீத்தக்கூடாது, நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எங்கே எல்லாம் படு மோசமாக இருக்கு, புலம்ப லைஃப். தனுசுக்கு மட்டுமா இது? எல்லாம் தனுசுக்கு மட்டும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனுசுக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் ஒரு விதமான ஆங்கிள் அஷ்டமஸ்தானம் வேலை செய்யும். ஆனாலும் இப்போ தனுசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால யாருக்கு நல்லா இருக்கும்? அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும், கிரிமினல் லாயருக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கேஸு, சிலிண்டரு, எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசன்ட் பாஸ்டில் ஈவிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணலாம். ஏன்னா குரு, புதன், சூரியன் இதெல்லாம் கன்ஜங்ஷனில் வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில். அப்போ அதுக்கான சப்சிடி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஈவியில் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு கொடுக்குற வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது ஈவி வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்.
இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். அட் தி சேம் டைம் நிறைய ஒரு 20% அதில் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கும். சார் இப்போ நீங்களே இல்லை கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ இதை தாண்டி அவங்க ஏதாவது கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று விஷயம் தான் சொல்வேன், உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா தயவு செய்து கரெக்டாக நம்ம அதுக்கான மாத்திரை மருந்து போட்டுக்கிறது. 45 வயசு தாண்டுச்சுனாவே அந்த ரெகுலராக எடுக்கக்கூடிய டெஸ்ட்லாம் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக உடம்புல ப்ராப்ளம்ஸ் காட்டும். ஒன்றும் இல்லை, அங்கங்கே பிடிச்சிக்கும், டப்புன்னு நான் எந்திரிச்சோன்னா படக்குன்னு பிடிச்சிக்கும். நம்ம அந்த பஞ்சதந்திர படத்தில் காட்டுற மாதிரி தான் அப்படியே நிற்க வேண்டியது தான். அதனால் ரெகுலரான கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா சரி ஆகும், அவ்வளோதான் விஷயம். பரிகாரம் உங்களுக்கு டெஃபினட்டாக வேணும். 100% பரிகாரங்கள் தேவைப்படும். அஷ்டமத்திலே குரு இருக்கிறதுனால சுவாமிக்கு பசு நெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. எந்த நாள், எந்த டே, எந்த நட்சத்திரம்லாம் தேவையே கிடையாது. சார் எந்த கோயிலாக இருந்தாலுமா? மெயினாக சொல்லணும்னா தாயார் கோயிலாக இருக்கணும். நான் சொல்கிறது ரங்கநாயகி அம்மனாக இருக்கலாம், பெருந்தேவி தாயாராக இருக்கலாம், காமாட்சி அம்மனாக இருக்கலாம். இந்த மாதிரி கொண்டு போய் பசு நெய் சுவாமி கொடுத்துட்டு வந்தோன்னா பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்தளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் பனி போல் விலகக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் ஏற்படும். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான் மேட்ரு. சார் தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அது வக்கரம் பெறுறதுனால 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. எதிரிகள் தொலைவார்கள். ஏற்கனவே தனுர் ராசிக்கு சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு தான் இருப்பாங்க. எவனாக இருந்தாலும் பின்னாடி தான் பேசுவான், முன்னாடி வரமாட்டான். இப்போ இன்னும் வேற குருவோட வீட்டில் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாருன்னா எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாகிடும். பயங்கர பவர்ஃபுல்லாகிடும். அது மட்டும் இல்லாமல் குரு குடும்பம் பார்க்க தனஸ்தானமான மகரத்தை வந்து பார்க்க போகிறாரு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வீடு வாங்கலாம், வாசல் அமையும். அதே மாதிரி கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வாசலில் வீடு கட்டுறது அற்புத பலன் கிடைக்கும். புதிய வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய படிப்பு தொடங்கலாம், புதிய கல்லூரியில் போய் சேரலாம், புதிய புதிய படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலாம். நினைச்சது சாதிக்கலாம் சார். சார் நினச்சது சாதிக்கணும்னு நடக்குது, அதெல்லாம் அமையுது, அதெல்லாம் சரி. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு சார். இந்த கோபமும் பர்ஃபெக்ஷனை விட்டுடணும். எனக்கு இந்த நேரத்தில் இப்போவே இப்படியே இங்கே நடக்கணும் அப்படின்னு ஒரு முரட்டு பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த முரடை இவங்க விட்டுட்டாங்கன்னா வாழ்க்கையில் இவங்க ஜெயிக்கலாம். அன்பானவர்கள், பாசமானவர்கள், என்ன மாதிரியே நீயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவங்களது மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது, தாயினுடைய உடல் நிலை இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதெல்லாம் இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும். எல்லாத்த விட மனக்குழப்பங்கள் போகும், வருமானங்கள் தீரும், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும், வழக்கு வியாஜ்யங்கள் வெற்றி வரும், எதிரிகள் தொலைந்து போவார்கள். மொத்தத்தில் இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். சரி, இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டத்தில் எல்லாம் பண்ணாலும் வெற்றின்னு இருந்தாலும் வீட்டில் இருக்க கூட பிரச்சனைகள், மிக முக்கியமாக நண்பர்கள் கூட தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே வராது சார். இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்களாம் பிரச்சனை வராது, நண்பர்களோடையும் பிரச்சனை வராது. இன்னும் கேட்டால் இவங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப ஜாஸ்தி. தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பேர் இவங்க வந்து இன்டராக்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் தருவாங்க, மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட மாட்டாங்க. சரி, கடன் கொடுக்கலாங்களா இவங்க கடன் கொடுப்பாங்க, ஆனால் திருப்பி அதை வாங்குவாங்களான்னு தெரியாது. அதனால் வேணான்னு சொல்லிட்டா இவங்க கொடுக்கலாம். தனுர் ராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கடன் கொடுத்தா கேட்க மாட்டாங்க, கௌரவம் பார்ப்பாங்க. நான் போய் எப்படிப்பா அவர்கிட்ட கேட்குறது, அவரே பாவம் கஷ்டம்னு சொல்லி என்னை கேட்டார், அவர்கிட்ட போய் நான் எப்படிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து கேட்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சாங்களேன், நெச்சு எடுத்துருவாங்க, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்வாங்க. ஸோ த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் அவங்க. அதனால் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபினான்ஷியலை மட்டும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஜாகிரதையாக பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள், உறவுகளில் பணம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அதாவது மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடியவர் இப்பொழுது வக்கரம் அடைய போகிறார். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் வக்கரமாகிறார் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய உழைப்பை அதிகப்படுத்தணும். சனி பகவான் வந்து உழைக்கிறவங்களை தான் விரும்புவார். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னால் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா வாக்கிங் போகணும். முதியவர்களாக இருந்தால் கூட நல்லா வாக்கிங் போகணும். முடிந்த வரைக்கும் உணவு கட்டுப்பாடாக எடுத்துக்கிடணும். எக்ஸசைஸ் பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு
ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு பஞ்சநாதன் சொல்லாமல் விட்டுட்டாருன்னு நினைக்கக்கூடாது. ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு வரும். எதனால் வரும்னா தேக ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, ஏனோ தானோன்னு இருந்தீங்க, கிடைச்ச பொருளை சாப்பிட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா தான் சனி பகவானால் பிரச்சனைகள் வருது. 4ஆம் இடத்துல சனி வக்கரம், 2 கூடிய சனி 4ல் வக்கரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, அதுவும் காசு வேற வாங்கிட்டு சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். லஞ்ச லாவணியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல் வரும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாக தப்பு பண்ணுறது இல்லை, தப்பு பண்ணி மாட்டிக்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. தனுசு ராசி நீதி நேர்மையாக தான் நீங்கள் இருப்பீங்க, நல்ல மனிதர்கள் தான். அதே போல் அம்மா பாசம் கொண்டவங்க, வாழ்க்கையில் எய்ம் பண்ணி எதிரையும் வாழணும், பிறருக்கு உதவிகரமாக வாழணும், இதுதான் என் குறிக்கோள் வாழணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் யார்ட்டையாவது நீங்கள் வேலை வாங்கி கொடுக்குறேன், அவங்களுக்கு வேற விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் பணம் வாங்கியிருந்தீங்கன்னா மாட்டிடுவீங்க. அந்த சிக்கல் இருக்குது. அதுவே வாக்கு கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்காவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லக்கூடாது. இது உங்கள் கையில் இல்லைன்னு முடிவுகள் மாறி போயிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வக்கரச்சனி இருக்கிறதுனால பேச்சில் கவனம் தேவை. யாரை பற்றியும் நெகட்டிவாக பேசக்கூடாது, குறிப்பாக குடும்ப வாழ்க்கை அதில் நெகட்டிவாக பேசக்கூடாது. என் மனைவி தானே, என் மகன் தானே, நான் எப்படி வேணால் பேசிக்கலாம் அப்படின்னு பேசினா அது விவாகரத்து வரைக்கும் கூட சிலருக்கு போயிருக்குங்க. அதனால் கூடுதல் கவனமாக இருக்கணும். அதனால் இந்த காலகட்டத்தில் யாரையும் பகைக்க வேண்டாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு முக்கியம். சிலருக்கு இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபுட் பாய்சன் ஆகும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அகால நேரத்தில் சாப்பிடுவது, ஒத்து வராத உணவை சாப்பிடுவது, அதனால் சிலருக்கு அஜீரண கோளாறுகளோ ஃபுட் பாய்சனோ ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. கூடுதல் கவனம் எடுத்துருங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு தலையிடுக்கலாம். ஏற்கனவே மூளையில் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இருந்தால் இப்போ உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனம் எடுக்கணும். அதே போல் 3 கூடிய சனி 4ல் வக்கரம் அடைகிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் செய்கிறீங்கன்னா உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கிடணும். இப்போ உங்களுடைய வீட்டுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், வீட்டு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், முக்கியமான டாக்குமெண்ட்ஸை காணும்னு தேடுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குது. எந்த இடத்துல வச்சோமும் மறந்து போயிடும். சீனியர் சிட்டிசன்ஸ் குறித்து வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை தரும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு என்னதாங்க லாபம் வரும்னா நல்ல பண லாபம் வரும். இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு என்ன தடை வந்தாலும் குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணும். அவர் எஜுகேஷனில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒரு தடை வந்து தான் நிவர்த்தி ஆகுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணம் கொண்டும் உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தால் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா சனி வக்கரப்பட்டு நிற்கிறாரு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது தான் நன்மையை தரும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாதுகாப்பில் அக்கறை எடுங்க. அதே போல் இளம் பெண்கள் உங்கள் பாதுகாப்பிலே அக்கறை எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மையை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சில பேருக்கு போலி சான்றிதழ் வாங்கினவங்க, படிக்காமலேயே படித்ததா சான்றிதழ் வாங்கினவங்களுக்கு இப்போ சில பிரச்சனைகள் வரலாம்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக வாழறதுக்கு, நல்லா வாழறதுக்கு யாரை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர், அவரை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலம் நன்மையை தரும்.